ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. ஒரு 10 days வீடியோ போட முடியல, பர்சனல் இஷ்யூ. இனிமே நமக்கு ரெகுலரா வீடியோ வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸா சேனலை பாருங்க. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஒரு சாதாரண டீ கடையில உதவியாளரா இருந்த ஒரு குட்டி பையன் இன்னைக்கு இந்திய அரசியலமைப்புல முக்கிய அதிகாரியா உயர்ந்திருக்காரு. ஒரு சாதாரண மக்களோட வாழ்க்கைய எப்படி கனவுகளை அடைய வழிவகுக்குங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்தும். கதை இல்லைங்க, ரியல் ஸ்டோரி தான் இது. ஹிமான்சா குப்தா IAS அவங்களோட அசாரண வெற்றி கதை தான். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹிமான்சா குப்தா பஞ்சாப் மாநிலத்துல பிறந்தாரு. அவரோட குடும்பம் ரொம்பவே எளிமையான குடும்பம். ஆனா அவரோட கனவு எளிமையானது இல்ல. அவங்க அப்பா டீ கடை வச்சிருந்தாரு. அந்த அப்பா டீ கடையில அவருக்கு ஹெல்ப்பா எப்பவும் அவரே இருப்பாரு. அவரு தான் அவங்க குடும்பத்தோட நம்பிக்கைன்னே சொல்லலாம். எல்லாம் வேலை முடிச்சாலுமே அவர் உடம்பு டயர்டா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம தினமும் அவர் டீ கடையில வேலை வந்ததுக்கு அப்புறமும் கல்வியில கவனம் செலுத்தினாரு. அவரோட கண்ணுல கனவுகளும் மனசு தன்னம்பிக்கையும் எப்பவுமே நிரம்பி இருக்குமா. ஹிமான்சு அவரோட கல்விய பிட்ஸ் பிளானில முடிச்சாரு. 2009 முறையா UPSC எக்ஸாம் எழுதினாரு. ஆனா அதுல அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனா அவர் கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை. மறுபடியும் ட்ரை பண்ணாரு. 2010 டெல்லிக்கு UPS பயிற்சியில தீவிரமா கவனம் செலுத்தினாரு. அவங்க அப்பாவோட கனவும் அவரோட கனவையும் சேர்த்து அவர் சுமந்துட்டு இருந்தாரு. 2012 UPSC தேர்வுல 7வது ரேங்க் பெற்று IAS ஆபீசர் ஆனாரு. அவரோட வெற்றியால அவரது குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கப்பட்டது. இது ஒரு சாதாரண மனிதனோட அசாதாரணமான வெற்றி பயணம். IAS ஆனது பிறகும் அவர் மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களை பண்ணாரு. ஹிமான்சா குப்தா சமூக நலத்திற்கான பல திட்டங்களை செயல்படுத்தினாரு. உதாரணமா அஜ்பர் நகராட்சியில அவர் முதல் லைப்ரரிய நிறுவி மக்களுக்கு துரிதமா டிஜிட்டல் ரிசோர்ஸ அணுக வழிவகுத்தாரு. அவரோட சேவைகளும் புதிய திட்டங்களும் பல கிராமப்புற மக்களோட வாழ்க்கைய மாற்றி அமைச்சுன்னே சொல்லலாம். 2024 அவரு சிவினிங் ஸ்காலரா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பிளவாட்னிக் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட்ல கல்வி பெற்று அவரோட பாலிசி மேக்கிங் திறனை மேலும் மேம்படுத்தினாரு. ஹிமான்சா குப்தா IAS அவங்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். தோல்வியை எவ்வகையிலும் பயமின்றி எதிர்கொண்டு நம்மளோட கனவை அடைய முயற்சி செய்யணுங்கிறது தான் இவரோட ஸ்டோரி நமக்கு உணர்த்துது. உழைப்போட மேன்மையை நிரூபித்த அவரோட வாழ்க்கைய எல்லோருமே வழிகாட்டியா எடுத்துக்கணும். இது ஹிமான்சா குப்தாவோட கதை. ஹிமான்சா குப்தா மாதிரியை நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க. கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அவங்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் நோக்கி போராடிட்டே இருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம் அளிக்கட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கனவுகளை உங்க தோல் மேல தூக்கிட்டு போயிட்டே இருங்க. தோல்வி அடைஞ்சாலும் அதை பத்தி கவலைப்படாம உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற வரை முயற்சி பண்ணிட்டே இருங்க. தோல்வி அடையதான் நீங்க வெற்றிய சீக்கிரம் கிடைக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு கண்டினியூஸாவே இப்படி வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து முன்னேறினவங்களோட ஸ்டோரி பத்தி தான் நான் போட போறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.